வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்கரும்பலகை. இன்னைக்கு வீடியோவில் C# டுட்டோரியலில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக் நம்ம எழுதும்போது கண்டிஷனை பேஸ் பண்ணி சில செட் ஆஃப் கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். அந்த எக்ஸாம்பிளை நம்ம இஃப் எல்ஸை வச்சு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி கண்டிஷனை பேஸ் பண்ணி பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். பட் ரெண்டுக்கு சில பேசிக்கான டிஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருப்போம். அதில் நிறைய சுவிட்சஸ் இருக்கும். ஸோ ஒரு சுவிட்சை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூமில் லைட் எரியும். இன்னொரு சுவிட்சை நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும். இன்னொரு சுவிட்சை போட்டிங்கன்னா டிவி ஓடும். இந்த மாதிரி அந்த போர்டில் இருக்கிற ஒவ்வொரு சுவிட்சும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணும். இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து C# யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவை பொறுத்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதனுடைய சின்டாக்ஸை பாருங்கள். ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், பெராந்தசிஸ்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் வாங்குறேன், அண்ட் தென் ஒரு ஓப்பன் பிரேஸ், ஒரு க்ளோஸ் பிரேஸ். இதுக்குள்ளே எனக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் நான் போடுறேன். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருதோ, யூனிக் வேல்யூஸ், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸாக நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்போ அந்த எக்ஸ்பிரஷன் அந்த வேல்யூவோடைய மேட்ச் ஆகுதோ அப்போ நமக்கு அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு தடவை தான் எவால்யூவேட் ஆகும். அதாவது இந்த ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம எதிர்பார்க்கணுமோ அந்த வேல்யூ கீழே இருக்கிற ஏதாவது ஒரு கேஸ் கூட மேட்ச் ஆச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். மிச்சம் இருக்கிற எந்த பிளாக் ஆஃப் கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. இதில் ஒவ்வொரு கேஸும் நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணுறோம். அதே போல் இந்த ஸ்விட்ச் கேஸில் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. இப்போ ஒருவேளை நான் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து நான் கொடுக்குற எந்த ஒரு கேஸ் கூடயும் மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு கோடு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா அதை நான் டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்கள். நான் இன்டீஜர் டே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் 4ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டேவை நான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த டேவோட வேல்யூவை பார்த்துட்டு அந்த டேவோட வேல்யூ எந்த கேஸுக்குள்ளே மேட்ச் ஆகும்னு பார்த்து அந்த பிளாக் ஆஃப் கோடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு நான் மண்டேங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். அதே போல் 2, 3, 4 ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டேவோட வேல்யூ 4ன்னு இருக்கிறதுனால எனக்கு கேஸ் 4க்கு போயிடும். அந்த பிளாக் ஆஃப் கோடு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி முடித்த பிறகு அந்த கேஸ் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதனால் எனக்கு தேர்ஸ்டே அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த டேவோட வேல்யூ 1லிருந்து 7 இல்லாமல் நான் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா இதில் எந்த கேஸ்லையுமே மேட்ச் ஆகாது. அதனால் இதில் இருக்கிற எந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதில் இந்த பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட். ஒருவேளை நீங்கள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் போடாமல் விட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸுக்கு ரீச் ஆயிரும். பட் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் இல்லாத காரணத்தில் அதுக்கு கீழே இருக்கிற கேஸும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே மல்டிபிள் கேஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிரேக் அப்படிங்கிற கீவேர்டை உள்ளே போட்டே ஆகணும். டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஆப்ஷனல். ஒரு ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே டிஃபால்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறது கிடையாது. ஆனால் அது சம் கேஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள். அதே சேம் கோட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறேன். அதே டேங்கிற இன்புட்டை வாங்குறேன். பட் சாட்டர்டே சண்டேங்கிற வார்த்தையை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதை தவிர வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட், அதாவது நான் வீக்கெண்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் கேஸ் போடுறதுக்கு பதிலாக டிஃபால்ட்டுன்னு போட்டோம்னா நம்ம எதிர்பார்க்காத வேல்யூ எது வந்தாலும் அந்த டிஃபால்ட்டுங்கிற பிளாக்குள்ளே போயிடும். சரி, இதுவும் வந்து ஒரு இஃப்எல்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் அந்த இஃப்எல்ஸுக்கும் ஸ்விட்ச் கேஸுக்கும் ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த வீக் டே பிரிண்ட் பண்ணுற அதே எக்ஸாம்பிளை நம்ம இஃப்எல்ஸில் போடணுன்னா என்ன பண்ணுவோம்? உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள். டேவை இன்புட்டாக வாங்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஈக்குவல் டு 1 பார்க்குறேன். இருந்தால் மண்டேன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா எல்சிஃப் போட்டு 2 பார்க்குறேன். டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 7 வேல்யூஸுக்கும் நாம் ஒவ்வொரு எல்சிஃபாக போட்டுக்கிட்டே வரணும். அது இல்லாமல் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். அது மேட்ச் ஆகலையா, ஃபால்ஸ் ஆகிடுச்சா, அடுத்த எல்சிஃப் வரும். அது ஃபால்ஸ் ஆகிடுச்சா, அடுத்த எல்சிஃப் வரும். ஸோ அன்டில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் எல்லா எல்சிஃபையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒருவேளை கடைசி எல்சிஃபில் தான் நம்ம கொடுக்குற வேல்யூ மேட்ச் ஆகுதுன்னா எல்லா கேஸுமே செக் பண்ணி ஆகணும். பட் ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு உள்ளே வர்ற வேல்யூ வந்து எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இஃப்எல்ஸை விட ஸ்விட்ச் தான் இதில் சிறந்த கோடாக இருக்கும்.
ஸோ நம்ம கோட் எழுதும்போது நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணணுமா இஃபெல்ஸ் யூஸ் பண்ணணுமாங்கிறத நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதனுடைய சின்டாக்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்விட்சுக்கும் இஃபெல்ஸுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.